விவேக் சொல்லுங்க. போன ஆப்ஷன் அனாலிசிஸ்ல இது போஸ்ட் ஆப்ஷன் அனாலிசிஸ்ல நீங்க இல்ல. என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சாரி சாட்லி ஆப்ஷன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருந்தது? சாட்லி உடம்பு சரியில்லை, அதனால கடைசி 2 செஷன் ஜாயின் பண்ண முடியல. பட் ஆக்ஷன் வந்து ஓவராலா பார்க்க போனோம்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். 2 யங்ஸ்டர் அன்ப்ரூவன் கமாடிட்டிக்கு போனது, அதுவும் 14 க்ரோஸ்க்கு போனது, 28 க்ரோஸ், ஆல்மோஸ்ட் 28 க்ரோஸ் வந்து அதுவும் 2 பேட்ஸ்மேனுக்கு போனது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆனது. யாராவது ஒருத்தருக்கு போயிருக்கலாம், இன்னொருத்தரை யாராவது கம்மி ரேட்ல எடுத்திருக்கலான்ற மாதிரி தான் ஐடியாலஜி இருந்தது. நமக்கு டெத் பவுலிங் பார்க்க போனோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல. ஆனா அந்த பேட்டிங் பவரை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சா ஓகே. பட் டெத் பவுலிங்க்கு வேற யாராவது பவுலர்ஸ் போயிருக்கலாம்னு பார்த்தாலும் ஆக்ஷன்லயும் இன்னும் பெருசா அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஜேசன் ஹோல்டர் எடுத்து போட்டிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். ஜேசன் ஹோல்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹைட்டுக்கு அவர் போடுற யாக்கர்லாம் ஈஸியா பிக் பண்ணிடுவாங்க. லாங் ஹை ஹேண்ட் ரிலீஸ் ஈஸியா பிக் பண்ணி அடிச்சிடுறாங்க. ஏதோ இப்போதைக்கு அவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா நீங்க அவரை மட்டுமே நம்பி இது பண்ணியிருந்தா எதுவும் வந்திருக்காது. பட் மோர் அண்ட் மோர் ஆர்லெஸ் வந்து ஒரு T20 கேமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கிறதால த ஸ்ட்ராட்டஜி வாஸ் குட், இன்வெஸ்ட் ஆன் பேட்ஸ்மேன் வாஸ் குட். பட் 2 அன்னோன் அன்ப்ரூவன் கமாடிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு ரைட்டான டிசிஷனான்னு தெரியல. ஆனா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து போனப்போ ப்ரீவியஸா இருக்கட்டும், உர்வில் பட்டேலா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதுல ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்க போனோம்னா, ஒரு ப்ரூவன் கமாடிட்டியை வந்து எப்படி வந்து கவுண்டர் பண்ணலான்ற டீம்ஸ் எல்லாம் ஐடியாவோட வருவாங்க. இப்போ ஒரு அன்ப்ரூவன் கமாடிட்டிக்கு அந்த அளவுக்கு வீடியோஸ் இருக்காது, அவங்களோட ஃபிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். மேபி இந்த சீசன் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஆனா பட் த ஆடட் ப்ரெஷர் ஆஃப் தியர் அமௌண்ட், லாஸ்ட் இயர் 27 crores வெங்கடேஷ் ஐயர் போகும்போது அவர் இன்டர்வியூல ஓப்பனா சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது, அது எனக்கு ப்ரெஷரா இருந்ததுன்னு வெங்கடேஷ் ஐயரே ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ த எஸ்டாப்ளிஷ் பிளேயர் லைக் கேப் பிளேயர் லைக் வெங்கடேஷ் ஐயருக்கு அது அப்படி இருக்கும்போது அன்கேப் பிளேயர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, சிஎஸ்கே அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்க போகுது, அவங்க ஒரு 2-3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ஷேன் வாட்சன் மாதிரி இருக்க ஒரு பிளேயரை நம்பி கொடுத்தாங்க. நீ 8 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலனா நீ அடிப்ப எனக்கு தெரியும்னு. ஆனா ஒரு அன்கேப் பிளேயரை இந்த மாதிரி நம்பி நீ பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல நீ ஆடுவேன்னு சொல்லி கொடுப்பாங்களா சிஎஸ்கே? இப்ப இதுதான் மேட்ரு. ஏன்னா ஆக்ஷன் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு போறான்னா இல் டெஃபினெட்லி a proven commodity தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, சிஎஸ்கே எவ்வளவு தூரம் வந்து அவங்க பின்னாடி வந்து போயிட்டு இவங்களை பேக் பண்ணலாம் பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கலாம்னு பண்ண போறாங்களா, இல்ல பிளேயிங் லெவன்ல கண்டினியூஸா